தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச, நம்மை வழி நடத்த அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்மை நேசிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுமே. எல்லாமே பார்த்து கொண்டு எல்லாமே பார்த்து கொண்டு புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா என்னாலும் வெற்றி தருவே. தோத்திரமே அப்பா, தோத்திரமே, தோத்திரமே அப்பா, தோத்திரமே. அந்த நாமம் ஏற்றுகளிடமே, கருத்தோடு துதித்திடுமே. அந்த நாமம் ஏற்றுகளிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. தோத்திரமே அப்பா, தோத்திரமே, தோத்திரமே அப்பா, தோத்திரமே. அந்த நாமம் ஏன் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுமே. அந்த நாமம் ஏன் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக, மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளைக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தரைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற கர்த்தரப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறவரப்பா. உம்முடைய பொற்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை உயர்த்தி பிடிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, ஆண்டவரே உமக்கே துதி கன மகிமையை செலுத்த நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வேண்டுதல்களுக்கும், எங்களுடைய ஆராதனைகளுக்கும், எங்களுடைய பாடல்களுக்கும் ஆண்டவரே செவி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம்.
ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு காத்திருக்கிறோம், வாஞ்சையோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல அந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். மன்னாவாக அது எங்களுக்கு ஆண்டவரே வானத்திலிருந்து பொழிய செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை முகமுகமாக சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், திருச்சபை பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாத்திய கருவி வாசிக்கிறவர்கள், இன்னும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாத்திரமல்ல, இந்த சபை இங்கே ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் கர்த்தருடைய பெயராலே வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனம். சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இன்றைக்கு நம்முடைய பேராயத்தினுடைய அட்டவணையின்படி being with the outcast and marginalized என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த தலைப்பின் அடிப்படையிலேயே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடியினாலே அதையே ஆதாரமாக வைத்துக் கொண்டு நாம் செய்திக்குள்ளாக கடந்து போக போகிறோம். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசியுங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது, ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் மீது, நசுக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மீது நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு அடிப்படையான செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. இது நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பேராயங்களில் இருக்கிற அல்லது சபைகளில் இருக்கிற எல்லா சபைகளிலும் தியானிக்கிற ஒரு செய்தியாக இந்த நாளிலே இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், கலாத்தியர் 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்ட ஜனத்தின் மீது சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், அதற்குள்ளாக நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது மக்களே என்று ஆண்டவர் ஆனந்தப்படுகிறதை நாம் அந்த வார்த்தையின் மூலமாக பார்க்க முடியும். ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும், ஒரு விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் நான் என்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறேனா? நாம்
நம்முடைய குடும்பத்தை சமாதானத்திற்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு விசேஷமான கேள்வியை ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய திருச்சபை மக்களாகிய உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். முதல்ல நான் என்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக ஒரு ஒற்றுமை வர வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக ஒரு அன்பு பாராட்ட வேண்டும் என்கிற ஒரு விசேஷம் இருக்கிறதே என்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது என்கிற நினைப்பை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் புறஜாதியாரை அல்லது சிறுமைப்பட்ட ஜனத்தை, நசுக்கப்பட்ட ஜனத்தை நான் பார்க்கிறேன், நல்லது. ஆனால் நான் முதலாவது பார்க்க வேண்டியது என்னுடைய குடும்பத்தை. என்னுடைய குடும்பத்திலே நான் சமாதானமாக இருந்து, என்னுடைய குடும்பத்திலே நான் சந்தோஷமாக இருந்து, மகிழ்ச்சியாக இருந்து, ஒற்றுமையாக இருந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இருப்பேன். ஆனால் அடுத்ததாக ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அது அடுத்தவர்களையும் பாருங்கள், பக்கத்து வீட்டையும் பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 மாதத்திற்கு இடைப்பட்ட காலம் தென் மாவட்டங்கள இருக்கிற பத்திரிகை செய்தியிலிருந்து ஒரு செய்தி. என்ன செய்தி? ஒரு தாய், ஒரு தகப்பன், அவர்கள் வயோதிபர்கள், வயதானவர்கள், அவர்களுக்கு 4 பிள்ளைகள், சொத்து எல்லாம் இருந்தது. காலம் வர வர அந்த பிள்ளைகள் எல்லாம் அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த பெற்றோரை தனித்து விட்டு விட்டார்கள். தனிச்சு விட்டுட்டாங்க. யாரும் பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவங்க தனியா இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த வயோதிப தாய் பார்வையற்று இருக்கிறார். வியாதியின் கொடுமை, படுத்த படுக்கையாக மாறிவிடுகிறார். அவருடைய கணவன் அவரும் வயதானவர், முடிந்த அளவுக்கு அந்த அம்மையாருக்கு அவர் சேவை செய்கிறார். ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? அந்த தாயாரை அவர் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார். இது சாதாரண எங்கோ ஏதோ ஒரு மூலையிலே நடக்கிற, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற செய்தி அல்ல. இது நாளும் பத்திரிகையில் வருகிற அன்றாட செய்தியாக இன்றைக்கு காணப்படுகிறது. இதுல விசேஷம் என்ன என்று சொன்னால், இது இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களையும் தாக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த பிணி, இந்த ஆபத்து, இந்த அச்சுறுத்தல் நம்முடைய குடும்பங்களுக்குள் இருக்கிறது என்பது மிகுந்த வேதனை, வருத்தமான ஒரு செய்தி. பிரியமானவர்களே, கவனிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நாம் கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட சூழல்களுக்குள் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு வழக்கம் தெரியும். நான் செத்தாலும் உன் முகத்தை முறிக்க மாட்டேன். சொல்றோமா இல்லையா? என்ன பண்ண மாட்டோம்? செத்தா கூட முழிக்க மாட்டேங்க. செத்தா எங்க முழிக்கிறது? செத்தாலும் நான் முழிக்க மாட்டேன். அந்த வீட்டுல நான் என்ன பண்ண மாட்டேன்? என் காலை வைக்கவே மாட்டேன். இதுதான் இன்றைய நிலை. ஆனால் ஆண்டவர் இதைதான் நமக்கு போதித்தாரா? இதைதான் நமக்கு போதித்தாரா? அன்பான தெய்வம் நம்ம கேட்டுதான் அவர் சிலுவையில தொங்கினாரா? நாம் கேட்டுதான் அவர் ரத்தம் சிந்தினாரா? நாம் கேட்டுதான் அவர் நம்மை மீட்பதற்கு வந்தாரா? நாம் கேட்டுதான் உங்களையும் என்னையும் அவர் அழைத்தாரா? இல்லை பிரியமானவர்களே. உலகத்தை ரட்சித்து அவருடைய மக்களாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகவே நாம் அவருடைய ஜனமாக மாறி இருக்கிறோம். அவருடைய ஜனமாக மாறி இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். மிக பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். மிக பயங்கரமான காலம், கொடூரமான காலம். இது நடக்கும், இது நடக்காது என்று சொல்ல முடியாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நாம் ஆண்டவருடைய திட்டத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய திட்டங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். திட்டத்தை உள்வாங்கினால் மட்டுமே நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் நாம் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற தவறினால் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் தவறினேன், ஆனால் நான் பாவியாக பாவிக்கப்படுவேன். அப்பொழுது ஆண்டவருடைய கோபம் நம் மீது வரும். அதற்கு பிரதிபலன் நமக்கு அழிவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு சகல காரியங்களையும் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். நாம் சற்று பின்னோக்கி திரும்பி பார்க்க வேண்டும். என்னுடைய பின் நிலைமைகளை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பின் நிலைமையில நான் எப்படி இருந்து இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கு யாரெல்லாம் எனக்கு உதவியாக இருந்தார்கள் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடன்பட்டிருக்கிறோம். அப்படியானால் அதற்கு அதிகமாக நான் செய்ய பிரயாசம் எடுக்க வேண்டும். அதற்கு அதிகமாக பிரயாசம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களை பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம் எனக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால இல்லை, மற்ற இடங்களிலே பல தரப்பட்ட மக்கள் சபைகளே கூடுவார். அந்த சபைகளிலே நான் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கேள்வியை வைத்தேன். என்ன கேள்வி என்றால், வயதானவர்களிடத்துல ஒரு கேள்வி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். வயதான அம்மா அங்க உட்கார்ந்து இருக்கா 2வது வரிசையில. ஆமா, கரெக்ட், கையை தூக்கிட்டாங்க. குடும்பம், உங்க குடும்பத்தை பத்தி நான் சொல்லுங்க. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. ஒன்னும் சொல்ல மாட்டேன்றாங்க. சரி, என்னம்மா? சரி சரி, ரைட் ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட், காட் பிளஸ் காட் பிளஸ். சரி ஐயா, நீங்க தான் அங்க நீங்க தான் குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. குடும்பம் சரி, வெரி குட் வெரி குட். ஆனா நீங்க கரெக்டா சொல்லல. எனக்கு பொதுவா வர்ற செய்தி என்னன்னா, வயதானவர்களை கேட்டா அவங்க குடும்பம் என்ற உடனே என்ன சொல்லுவாங்க? எங்க அப்பா, அம்மா, எங்க மச்சான், எங்க மாமா, இல்ல எங்க அத்தை. கரெக்டா? இப்படி பெரிய பட்டியல் வரும், பெரிய பட்டியல். இப்ப சகோதரர் இருக்கிறாங்க, சகோதரி மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நானு, என் கணவர், என் பிள்ளைங்க. இன்னும் கொஞ்சம் போனா எங்க அம்மா, எங்க அப்பா, அப்படி வருவாங்க. இப்போ அந்த சகோதரி சிரிக்கிறாங்க. 2வது, நீ தாம்மா, அதோ நீ பாத்தீங்க. அந்த சகோதரியை நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க சொல்ல நானே சொல்றேன், எங்க அப்பாவும் நானும், எங்க அம்மாவும் தங்கச்சும். கரெக்டா? கரெக்டா? இதுதான் குடும்பம். இப்ப குடும்பம் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்களா? அப்போ பெரியவங்களை கேட்டா பெரிய பட்டியல் சொல்றாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்தா சுருங்கி விட்டது, அடுத்த ஜெனரேஷன் வந்தா மிகவும் சுருங்கி விட்டது. இதற்காகவும் ஆண்டவர் நமக்கு குடும்பத்தை கொடுத்தார். நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல, உனக்கு ஏற்ற துணையை கொடுப்பேன் என்பதற்காக ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்கினார். ஏன்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் ஒவ்வொரு தருணங்களிலும் நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார்.
அல்லது ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு குடும்பம் இந்த அளவிற்கு சுருங்கி 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 அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி, அவர்களும் சந்தோஷமாக வாழ முடியாதபடி, மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில ஏதோ வாழ்கிறோம் என்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. என கருமையானவர்களே, ஒரு சகோதரியும் ஒரு தாயாரும் என்னை சந்திக்க வந்தார்கள். அந்த தாயார் அந்த மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நீங்க பல சபைகளுக்கு போறீங்க, உங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்கும், ஒரு நல்ல வரன் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பா இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, கண்டிப்பா முதல்ல ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார் என்று நான் அவர்களுக்கு சொன்னேன். அப்ப அந்த சகோதரியை நான் அழைத்து அவர்களோடு கொஞ்சம் பேசுறேன். நீங்க எத்தனை பேர்மா உங்க வீட்டுல அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன், உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுயா? கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. நான் அப்புறம் அடுத்து கேட்டேன், நீங்க சந்தோஷமாக இருக்கிறீர்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, அந்த சகோதரி சொல்லுச்சு, எஸ் ஆண்டவர், நான் கண்டிப்பா சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா நான் ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், 1,00,000க்கு அதிகமா சம்பளம், எங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு அதிகாரியா இருக்கிறாங்க, எங்க அப்பா ஒரு அதிகாரி, அதுவே நாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் கேட்டேன், உங்க அக்கா உங்க வீட்டுல ஏன் கல்யாணம் ஆகலையா? உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் அவங்க உங்க வீட்டுல இருக்கிறாங்க? அவங்க வாழ வெட்டியா இருக்கிறாங்க. வாழ வெட்டியா வீட்டுல இருக்கிறாங்களா? ஆமா. அப்பதான் அந்த அம்மா, அந்த சகோதரி சொல்லுது, ஆனா எங்க சகோதரிக்கு எங்க அம்மா மேல, எங்க அப்பா மேல ஒரு பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாதுங்க. எங்க அம்மாவுக்கு சுகர் டேப்லெட் கொடுக்கணும்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. அவங்க ஒரு நர்ஸ், ஒரு நர்ஸுக்கு சுகர் டேப்லெட் கொடுக்க தெரியாதா? அது பாட்டுக்கு வர்றது என்னமோ, அவங்க உட்கார்ந்து பைபிள் படிக்கிறது என்னமோ, அவ்வளவுதான் அவங்களோட வேலை. இப்ப நான் கேட்டேன், ஏமா நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன்ல, முதல்ல ஒரு கேள்வி கேட்டேனே, என்ன கேள்வி? மகிழ்ச்சியா இருக்கிறியான்னு கேட்டனே, நீ என்ன சொன்ன? ஆமா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இதுதான் மகிழ்ச்சியா? இதுதான் மகிழ்ச்சியா? அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அம்மாவுக்கு வேற ஒரு பிரச்சனை, குடும்பத்துல அக்கா ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க, உனக்கு திருமணம் ஆகவில்லை. ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பணம் இருக்கிறது, அது ஆகவே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? பணம் இருக்கு, ஆகவே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இதுதான் மகிழ்ச்சியா? இது மகிழ்ச்சியா? அல்ல பிரியமானவர்களே, அல்லவே அல்ல. நாம் பல்வேறு காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பல்வேறு காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபம், மிக சமீபமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு பெரும் கூட்டத்தை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். எப்படி ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால், என்னுடைய கிரியையின் மூலமாக ஆதாயப்படுத்த வேண்டும். நான் போய் சொல்வதனால் ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் அன்பானவர் என்று சொல்வதனால் ஒன்றும் பிரயோஜனம் படாது. ஆனால் அவர்கள் என்னை பார்த்தால், என்னுடைய வாழ்வை பார்த்தால், என்னுடைய நிலையை பார்த்தால், அவர்கள் நிச்சயமாக ஆண்டவருக்குள் வருவார்கள். ஆனால் சூழல் அப்படி அல்ல, சூழல் அப்படி அல்ல. இன்னைக்கு ஒரு முக்கியமான விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம மரித்தால் என்ன கொண்டு போவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சிஸ்டர்? எதுவுமே இல்லை. ஆமா தானே? எதுவுமே கிடையாது. சூப்பரா சொன்னாங்க. வேற யாராவது சொல்றீங்களா? வேற யாராவது? என்னமா கேக்குறேன்? நன்மை. ஓ நன்மை. சரி, வெரி குட், வெரி குட், கரெக்ட். அடுத்தது சீக்கிரமா. நாம் கேள்வி புரியுதா? நாம் மரித்தால் நாம் என்ன கொண்டு போவோம்? ஒண்ணுமில்லை. பாவத்தை கொண்டு போவோம், அதை கொண்டு போவோம். சரி,
கணக்கு ஒப்பி. சரி, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நாம் நம்முடைய குடும்பத்தை கொண்டு போகிறோம். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நாம் நம்முடைய குடும்பத்தை கொண்டு போக போகிறோம். தெரியுமா? அல்லது நாம் நம்முடைய குடும்பத்தை போய் சேர போகிறோம். அது தெரியுமா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. சரி, வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:8. நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து, குறிப்பெடுக்க, அண்டர்லைன் பண்ணுங்க. அவன் யாரோடு போய் சேர்ந்தானா? தன் ஜனத்தாரோடு போய் சேர்ந்தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் மறந்து விடாதீர்கள். நாம் நம்முடைய குடும்பத்தை சேருவோம். வாசியுங்கள். அடுத்தது ஆதியாகமம் 35:28-29. பொதுவா இப்போ ஈசாக்கு யாரோட போய் சேர்ந்தா? யாரோட போய் சேர்ந்தா? சொல்ல மாட்டேன்றீங்களே. தன் ஜனத்தாரோடு போய் சேர்ந்தான். அடுத்தது ஆதியாகமம் 49:33. தன் குமாரனுக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு மடக்கி கொண்டு ஜீவித்து போய். அவ்வளவுதான். பொதுமா பொதுமா தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அடுத்தது வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:10. இல்லம்மா, மறுபடியும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:10 மறுபடியும் வாசிங்க. தாவீது ஆமா யாரோடு நித்திரை அடைந்தானா? தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். தன் பிதாக்களோடு பங்கு பெற்றான். தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான். அப்படியானால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அம்மா சொன்னேன், என்னுடைய நன்மை தீமை எல்லாம் என்னோடு வரும். உண்மைதான், அது மாற்றில்லை. அதெல்லாம் ரெக்கார்டட். நான் பிறந்த நாள் முதல் அது நான் என்ன செய்கிறேனோ, என்ன செய்யக்கூடாதோ எல்லாம் நீங்க சொல்ல வேணாம், யாரும் சொல்ல வேணாம். இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு தட்டு தட்டினார்னா மொத்த டீட்டெயில் வந்துடும். நீங்க எப்ப பிறந்தீங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தீங்க, யார் உங்களை வாங்கினாங்க, என்ன செஞ்சாங்க, எல்லாமே பட்டியல் வந்துடும். அப்படியே லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே தெரியும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு விசேஷம், இந்த விமான விபத்தெல்லாம் வரும்போது ஒரு விசேஷத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? விமான விபத்தானா ஒரு காரியத்தை மட்டும் பேசுவாங்க. என்ன காரியம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெரி குட். கருப்பு பெட்டி அப்பதான் பேசுவான். அதுக்கு முன்னாடி நல்லா ஓடிட்டு இருக்கும் போது கருப்பு பெட்டியை பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. ஒரு விமான விபத்தோ ஹெலிகாப்டர் விபத்தோ ஏதோ ஒண்ணு நடந்தா அப்ப முதல்ல தேடுறது எதை தெரியுமா? முதல்ல தேடுறது கருப்பு பெட்டியை தேடு, கண்டுபிடி. ஏன்? அதுல மொத்தமும் பதிவாக இருக்கும். அந்த அந்த மிஷினுடைய அந்த விமானம் பறக்கிற துவங்கின நேரத்திலிருந்து
அது என்ன நடந்தது என்பதும், என்ன பேசினார்கள், என்ன சம்பாஷணை நடந்தது, அத்தனையும் அதிலே பதிவாகி இருக்கும். ஆகவே அதை வைத்து எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியும். அது போலதான் ஆண்டவர் நமக்குள் ஒரு ஆத்துமா என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். அது கருப்பு பெட்டியாக நமக்குள் இருக்கிறது. அதுவே நம்முடைய காரியங்களை பதிவு செய்து கொள்ளும். நான் என்ன செய்யறேன், என்ன பேசுறேன், யார திட்டுறேன், யார என்ன செய்தாலும் அது அத்தனையும் பதிவாகிவிடும். அதை நீங்க அழிக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. அதுதான் நமக்கு சாட்சியாக ஆண்டவர் முன்பாக நின்று நமக்கு சாட்சி பகரும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு குடும்பம் என்பது என்ன நிலையில் இருக்கு தெரியுமா? சீட்டு கட்டு போல இருக்கிறது குடும்ப உறவு. சீட்டு கட்டு தெரியுமா? சீட்டு கட்டு உறவுனா என்ன தெரியுமா? ஒரு சீட்டை உருவினா போதும், மொத்தமும் பிளாட் ஆயிடும். மொத்தமும் பிளாட் ஆயிடும். அப்படியே அப்படியே சும்மா ஒட்டுமில்லா உறவில்லா அப்படியே இருக்கும், பத்திரமா ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சீட்டை உருவினா போதும், மொத்தமும் பிளாட் ஆயிடும். இந்த நிலையில் இருக்கிறது இன்றைக்கு குடும்பங்கள். ஆனால் இந்த குடும்பம் தான் கடைசி வரை வரப்போகிறது. எப்ப வரைக்கும்? நியாய தீர்ப்பு வரைக்கும் வரப்போகிறது. அதற்கு பிறகு வேற விஷயம், அது வேற. ஆனால் நியாய தீர்ப்பு வரைக்கும் நம்முடைய குடும்பம் நம்மோடு கூட பயணிக்கும். அப்படியானால் நான் என்னுடைய குடும்ப உறவை நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும்? இது ரொம்ப முக்கியம். அப்ப இதற்கு அவசியமானது என்ன என்றால் ரீகன்சிலேஷன், ஒப்புரவாகுதல் மிக அவசியம். ஒரு சண்டை போட்டா அதோட நான் பேச மாட்டேன், இல்லை. ஒப்புரவாகுதல் அவசியம். ஒப்புரவாகுதல் ரொம்ப முக்கியம். வாசியுங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 22, 24 வசனங்கள். 22, 23, 24 வசனங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரனே, நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நீ நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் வார்த்தை, இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. பிரியமானவர்களே, அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை இன்றைக்கு முடிவெடுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வைராக்கியத்தை நான் பாராட்ட போகிறேனா, அல்லது ஆண்டவனுடைய அன்பை நான் வெளிப்படுத்த போகிறேனா என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியம். வாசியுங்கள் ரோமர் 12:18. எல்லா மனுஷரோடும். அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லாரோடும் சமாதானமாய் வாழுங்கள், சமாதானமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான்
நான் பிரதிபலிப்பதற்கு அடையாளமாக வெளிப்படும். ஆனால் நாம் அப்படிதான் இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு மிக முக்கியமான 3 காரியங்களை மட்டும் உங்கள் முன்பாக வைத்து நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இதை நான் எப்படி செயல்படுத்த முடியும், என்ன செய்தால் இந்த அடிப்படையை நான் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ள 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். அது முதலாவது ஜெபம். முதல் காரியம் என்ன? ஜெபம் தாங்க முடியும். முதல்ல ஜெபம், அதிலும் குறிப்பாக குடும்ப ஜெபம். நீங்க சொல்லுங்க, எத்தனை குடும்பத்துல, நம்முடைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் நடக்கிறது? 1 2 3 4 5 6 7. கரெக்டா? கரெக்டா? 7 பேர் கை தூக்குனாங்க. அதுல ஆண்களும் பெண்களும் கை தூக்குனதுனால அவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களான்னு எனக்கு தெரியாது. சேர்ந்திருந்தா கணக்கு கம்மியாயிடும். அவமாவாதா ஐயா? அவமாவாதா? ஆகும். 7 பேர் நான் கணக்கு சொன்னேன், அது 7 5 கூட ஆகலாம். ஏன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்து கை தூக்கி இருந்தா கணக்கு சரி. உங்க கணக்குப்படி 7 வச்சுக்கலாம். ஆனால் மற்றவர்கள் எங்கே? ஏன் குடும்ப ஜெபம் நடக்கிறது இல்லை? தனி ஜெபம் நடக்கிறது. தனி ஜெபம் நம்முடைய குடும்பங்களிலே கண்டிப்பாக நடக்கிறது, மாற்று கருத்தே கிடையாது. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா பண்றீங்க. குறைஞ்சபட்சம் கேலண்டர் முன்பாக நின்று அன்னைய தேதி ஒரு வசனத்தை வாசிச்சு, ஆண்டவரே எங்களை காப்பாத்து, நாங்க இங்க போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு தனி ஜெபம் கண்டிப்பாக நடக்குது. ஆமா தானே சிஸ்டர்? அவங்க சிரிக்கிறாங்க. கண்டிப்பா நடக்குது, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் குடும்ப ஜெபம் இங்கே ஏன் குடும்ப ஜெபம் நடக்கல? என்றைக்காவது சிந்தித்தோமா? இது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்று சிந்தித்ததுண்டா? ஏன்? வாசியுங்கள் அப்போஸ்தலர் 1:14. அப்போஸ்தலர் 1:14. ஒருமனப்பட்டு ஆமா தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அதற்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் ஆவியானவரை அவர்கள் மீது பொழிந்தார் என்று வசனம் அடுத்ததாக சொல்லுகிறது. அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். எல்லா மக்களும் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே ஆவியானவர் பதிவு செய்திருப்பதை நான் பார்க்க முடியும். அப்படியானால் இவ்வளவு பெரிய விசேஷத்தை நாம் நம்முடைய குடும்பங்களிலே இழந்திருக்கிறோமே. ஆவியானவருடைய அசைவாடுதலை நாம் நம்முடைய குடும்பங்களிலே இழந்து வருகிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் தயவு செய்து, ஒருவேளை இவ்வளவு காலம் எப்படி இருந்ததோ போகட்டும், ஆனால் இனி காலம் தாழ்த்தாதீர்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், காலம் தாழ்த்துவது ஆபத்து. இன்றிலிருந்து முடிவெடுங்க. கண்டிப்பாக என்னுடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் நடக்கும் என்பதை தீர்மானத்தோடு நாம் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், நாம் சில விஷயங்களை பலவந்தம் பண்ணினால் ஒழிய நடவாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள் மத்தேயு 11:12. காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள்
அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்களால் மட்டுமே அதை பிடித்துக் கொள்ள முடியும். நான் ஒருவேளை நினைப்பேன், ஒரு நாள் பண்ணிருக்கிறோம், பண்ணோங்க, யாரும் வரல, ஒத்து கிடைக்கல, நான் மட்டும் உட்காந்துக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். விடாதீர்கள், கண்டிப்பாக விடாதீர்கள். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்த வேண்டும். ஆகவே என்னுடைய குடும்பத்துல குடும்ப ஜெபம் அவசியம் என்பதை நான் இன்று முடிவு செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது விசேஷமான காரியம் சபை கூடி வருதல். நான் சகோதரிடத்துல கேட்டேன், எவ்வளவு பேர் இந்த சபையில? அவர் சொன்னாரு, ஒரு 35 குடும்பங்கள். 35 குடும்பத்துக்கு எவ்வளவு பேரு அப்படின்னு ஒரு கணக்கு கேட்டேன். அவரே ஒரு கணக்கு சொன்னார். அந்த கணக்கின் படி கூட இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் இல்லை. இருக்கா? இருக்கா இல்லையா சிஸ்டர்? இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்ல? இப்ப சகோதரர் கிட்ட சொன்னாரு, 6 நாள் ஆண்டவர் வேலை செய்யவும் 7வது நாளை ஓய்ந்திருக்கவும் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஆண்டவர் எவ்வளவு பெரிய மகத்துவமானவர் என்பதை புரிந்து கொள்ள ஒரு சின்ன விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சூரியன் எதற்காக படைக்கப்பட்டது? வெளிச்சத்திற்கு. கரெக்டா? யாருமா சொன்னது? வெரி குட், சூப்பர். கரெக்டாமா? கரெக்ட். உன் பேர் என்னமா? ஆலன். ஆலன் வந்து சொல்றான், சூரியன் வெளிச்சத்திற்காக படைக்கப்பட்டது. கரெக்டா? கரெக்டா சகோதரி? நீதான். கரெக்டா? வெரி குட், நல்ல தலையாட்டு. சரி, இப்ப வாசிமா, இப்ப வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை பிரதர் வாசிங்க. போதுமா? அது முழுசா வாசிருங்க, முழுசா வாசிருங்க, முழுசா வாசிருங்க. சரி சரி, போதும் 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 போதும். இப்ப இப்ப ஆதியாகமம் 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் கடவுது வானம் என்கிற ஆகாய விரிவிலே அவைகள் ஆமா ஆமா. இப்ப இப்ப என்ன வித்தியாசம் தெரியுதா சிஸ்டர்? சகோதரி சகோதரி இங்க இப்ப தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா? கவனிச்சிங்களா? என்ன வித்தியாசம்? சரி, நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது நீங்க கவனிக்கவே நினைக்கிறேன். இப்ப நீங்க கவனிங்க. வெளிச்சம் 1வது நாள் உண்டாக்கப்பட்டது. கரெக்டா? சரியா தவறா? வேதத்தின்படி வெளிச்சம் எப்பொழுது உண்டாக்கப்பட்டது? 1வது நாள். சூரியன் சந்திரன் எப்பொழுது உண்டாக்கப்பட்டது? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எப்பொழுது உண்டாக்கப்பட்டது? 4வது நாள். கரெக்டா? ஐயோ, ஒன்னும் கவனிக்க மாட்டேன்றீங்க, கவனிக்க மாட்டேன்றீங்க. நான் சொல்றது புரியுதா? என்ன புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் நாள் என்ன உண்டாக்குனாரு? என்ன பிரதர்? வெளிச்சம். 4வது நாள் என்ன உண்டாக்குனாரு? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னது சொல்லுங்க, சொல்ல மாட்டேன்றீங்களே. தம்பி ஆலன், நீ சொல்லுப்பா, என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொன்னது சொல்லு, சொன்னது சொல், தப்பு இல்லையே. என்னதுக்கு? வெளிச்சத்துக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? வெரி குட், கரெக்டா? கரெக்டா? காலங்களுக்காக, அடையாளங்களுக்காக தான் சூரியனும் சந்திரனுமே ஒழிய வெளிச்சத்திற்காக அல்ல. தீர்க்கமாக சொல்லி இருக்கிறார்.
இதற்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இதற்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இப்ப நாம வாரத்துக்கு 7 நாள் வச்சிருக்கிறோமா பிரதர்? கரெக்டா? 7 நாள். எந்த அடிப்படையில 7 நாள் சொல்லுங்க பார்க்கலாம். இரவு பகல் இல்லம்மா, இல்ல நான் என்ன சொல்றேன் சிஸ்டர், ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள் எந்த அடிப்படையில? என்னம்மா? சரி, கிட்ட வந்துட்டீங்க. இல்ல கரெக்டா சொல்லுங்க. நீங்க பாதி பாதி சொல்றீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போயிருது, கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போயிடுறீங்க, வெளியே வர மாட்டீங்க. நீங்க கரெக்டா சொல்லுங்க. நீங்க பயப்படாது. நான் நேரா செய்திக்கு போயிட்டேன். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? என்னங்க? சரி சரி, பாதிதான். அதான் பாதி கரெக்ட் தான் தான்றீங்கன்ற நான். பாதி கரெக்ட் தானே, இல்லைன்னு சொல்ல. சரி, இப்ப அதாவது இந்த 7 நாள் கணக்கு என்பது என்ன தெரியுமா? 6 நாள் ஆண்டவர் உலகத்தை படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார் அல்லவா? அதுதான் 7 நாள். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? தயவு செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் வேறொரு நாளை கொண்டாடுங்க. உலகத்துல யாருமே இல்லங்க 9 நாளுங்க வாரத்துக்கு, இல்லங்க 6 நாளுங்க, இல்லங்க 5 நாள் எவனுமே சொல்லல. எல்லாரும் யார ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் வகுத்து கொடுத்த அந்த சட்ட திட்டத்தை மட்டும்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விசேஷம் பார்க்கலாமா? இன்னொரு விசேஷம், இன்னைக்கு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். ரைட்டா? எந்த அடிப்படையில? நீ பயப்படாதீங்க, தயவு செய்து. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நிறைய பேர் இப்ப நான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? தப்பாயிடுமோன்னு பயம். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்? நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நான் பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க மறந்துருப்பீங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க சொல்றதுல எதையுமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்துல சரியான காரியத்தையும் செய்தியோடு சொல்லிடுவேன். இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழக்கம். சரியா? இப்ப கூட பயப்படாதீங்க. எந்த அடிப்படையில 365 நாள்? சூரியன். வெரி குட், கரெக்டான பதில். ரைட்டா? இப்ப இது எந்த அடிப்படையில? இது எந்த அடிப்படை? நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா எந்த அடிப்படையில உருவாக்கி? என்னன்னு சொல்றாரு? மறுபடியும் 14வது வசனத்தை வாசி. பின்பு தேவன் அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய மகிமைதான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. புரிகிறதா? அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடைமுறையில் இருக்கிறது. நான் கேட்கிறேன், நாம கிபி கிமுன்னா தெரியும்ல நமக்கு? கிபி கிமுன்னா தெரியும்ல? என்ன கிபினா? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். எந்த அடிப்படையில? இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் வரலாறுகள் எழுதப்படுகிறது. வேற யாரையும் முன்வைத்தல்ல, ஒருத்தரையும் முன்வைத்தல்ல. ஆனால் அப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சீர்தூக்கி பாருங்கள் பிரியமானவர்களே. தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, ஆண்டவர் தான் எல்லாமே, அவரால் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது, அவருக்காக தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இதை நான் மனதிலே வைத்தால்
நான் என்ன பண்ணுவேன்? சபைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுவேன்? ஆமா, வாசிங்க வாசிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர், அதை விட்டுறீங்களே, சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபந்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோமே அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, வசனங்களை இப்படி தியானியுங்கள். அவருடைய மகத்துவங்களை அறியத்தக்கதாக தியானியுங்கள். அப்பொழுது நாம் இன்னும் பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. கடைசியாக பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு தியானம் அனுதின தியானமாக இருக்க வேண்டும். 3 காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன காரியம்? முதல் ஜபம், வெரி குட். அதுல குறிப்பு, அதுல முக்கியமானது குடும்ப ஜபம். 2வது சபை கூடி வருதல். 3வது சொல்லுங்க சிஸ்டர், நீங்களே தான் சொல்லுங்க. 3வது என்னது? ஐயோ, 3வது பரிசுத்த வேதாகமத்தை அனுதின தியானமாக மாற்ற வேண்டும். கரெக்டா? அனுதின தியானமாக. அதுல ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா? அதுல ரொம்ப விசேஷம் என்னன்னா, கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவை நாம் சார்ந்தவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக அதை வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தையோடு வாசிக்கணும். வாசியுங்கள். மத்தேயு 11:29. இல்ல, அதுக்கு முன்ன 1 கொரிந்தியர் 2:16 வாசிங்க. அதுக்கு முன்பாக 1 கொரிந்தியர் 2:16. ஆமா ஆமா, யாருக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கா? பவுல் சொல்றாரு, எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை, அந்த சிந்தையோடு தான் நான் செயல்படுகிறேன். அப்படியானால் நாமும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக செயல்பட வேண்டும். வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தையோடு வாசிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன என்றால், வாசியுங்கள். மத்தேயு 11:29. என் நுகத்தை, ஆமா, போதுமா? அப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்பது இப்படி. அப்போ கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட நான் பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு பல்வேறு காரியங்கள் விளங்கும். பல்வேறு காரியங்கள், ரகசியங்கள் புதைந்திருக்கிற இந்த வேதத்தில் ரகசியங்களை கர்த்தர் புதை பொருளாக இதில் வைத்திருக்கிறார். இதுல சொல்லப்படாத கருத்தே கிடையாது. எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய தகவல்களை, செய்திகளை பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். பல விஷயங்கள் இதற்குள் புதைந்திருக்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் 18:7-8. ஒரே நாள். போதும் 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 போதும்.
இந்த விளக்கத்தை சொல்லட்டுமா? இந்த விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சரி, அப்ப புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அப்ப எவ்வளவு பெரிய மகத்துவமான தெய்வம் நம்முடைய தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன அழகாக தெல்ல தெளிவாக வார்த்தைக்கு வார்த்தை பொருந்தக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்ப இவர்களை பற்றி எழுதின கர்த்தர் என்னை குறித்தும் எழுதியிருப்பார் என்பதையும் சிந்திக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இப்ப இவர்களை குறித்து எழுதின கர்த்தர் என்னை குறித்து எழுதியிருக்க மாட்டாரா? என்னை குறித்த செய்தி இதற்குள் இருக்காதா? என்னுடைய பிரச்சனைகள் இதற்குள் இருக்காதா? என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இதற்குள் இருக்காதா என்பதை சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது என்னவென்றால், நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் ஒன்றை உங்களுக்கு கூட கொடுப்பாங்க. எந்த பொருளாக இருந்தாலும், இப்ப நீங்க செல்போன் வாங்கியிருப்பீங்க, செல்போனோட என்ன கொடுப்பாங்க? சார்ஜர் கொடுப்பாங்க, அப்புறம் என்னமா இயர்போன் கொடுப்பாங்க, அப்புறம் தொலைபேசியா, மொபைல் கேஸ். வெரி குட். அப்புறம் சீக்கிரமா என்னமா? கேரண்டி கார்டு. வெரி குட். அடுத்தது சீக்கிரம் என்னமா? பில்லு. வெரி குட். அடுத்தது என்னமா? அடாப்டர். வெரி குட், கரெக்ட். அடுத்தது டேட்டா கேபிள். வெரி குட், கரெக்ட். அடுத்தது சிம் கார்டு. வெரி குட். அடுத்தது ஏடிஎம் மிஷினே கொடுக்குறாங்களா? வெரி குட். ஏடிஎம் மிஷின். வெரி குட். அடுத்தது பேட்டரி. வெரி குட். அடுத்தது பேனல். அடுத்தது வெரி குட். என்னமா? கேமரா. வெரி குட். அடுத்தது என்னமா? மெமரி கார்டு. வெரி குட். அடுத்தது சரி, இவ்வளவு சொன்னீங்களே, தெரியாததெல்லாம் வேற சொன்னீங்க. நீங்க எனக்கு தெரியாததெல்லாம் வேற சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கொஞ்சம் நிறைய விஷயங்களை கத்துக்கினேன். கரெக்ட். ஆனா ஒரு மேனுவல் கொடுப்பாங்க, தெரியுமா? கொடுப்பாங்களா? எந்த பொருள் வாங்கினாலும், எந்த பொருளா இருந்தாலும், சைக்கிள் வாங்கினா கூட ஒரு மேனுவல் கொடுப்பான். அதுல என்ன இருக்கும்? அசம்பிள் பண்றது, ரிப்பேர் ஆனா என்ன பண்றது, இல்லையா? கரெக்டாமா? வெரி குட். எல்லாம் கொடுக்குறான். இப்ப எந்த பொருளுக்கும் மேனுவல் இருக்கு. நமக்கு ஒரு மேனுவல் இருக்கணுமா வேண்டாமா? நம்முடைய மேனுவல் எது தெரியுமா? அதேதான். எல்லாரும் கையில உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்கள். இதுதான் நம்முடைய மேனுவல். இது. இதுல நான் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னா தீர்வு இதுக்குள்ள இருக்கு. கரெக்டா? இத பிடிச்சு படிச்சேன்னா எனக்கு தீர்வை நான் கண்டுபிடிக்க முடியும். நான் வேற எங்கேயும் ஓட வேண்டியதே. இதுலயே மெக்கானிக்கும் உள்ள உட்கார்ந்து என்னை சரி பண்றதுக்கு எல்லா தகவலையும் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவர் ஒரு அற்புதமான தருணத்தை இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பமாக நாம் ஒப்புரவாக வேண்டும். குடும்பங்களோடு ஒப்புரவாக வேண்டும். விட்டு கொடுத்தல் ரொம்ப முக்கியம். விட்டு கொடுத்தல் மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலுவைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டதுபடி முதலாவது நாம் நம்முடைய குடும்பங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய குடும்ப மக்களை பராமரிக்கிறவர்களாக, பாதுகாக்கிறவர்களாக, உறவுகளை பலப்படுத்துகிறவர்களாக, உறவுகளை நாம் இணைக்கிற பாலங்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பெயர்களுக்கு முன்பாக நம்முடைய தகப்பனார் பெயர் இருக்கும். அவருடைய மனைவிக்கு பெயருக்கு பின்னால் அவருடைய பெயர் வரும். இதுதான் காலம்.
ஒருவேளை கல்லறையில அடக்கம் பண்ணப்படும் பொழுது நாம் நம்முடைய குடும்பங்களோடு கொண்டு போய் நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். இதெல்லாம் எதனுடைய அடையாளம் என்றால், நாம் கடைசி வரை நம்முடைய குடும்பங்களை, நாம் நம்முடைய உறவுகளை நாம் கடைசி வரை நம்மோடு கூட கொண்டு போக போகிறோம் என்பதற்கு அடையாளமாக இவை அனைத்தும் உலகத்திலும் வழக்கமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே உறவுகளை விட்டுவிடாதீர்கள். உறவு என்பது மிக முக்கியம். அந்த உறவை பலப்படுத்த வேண்டும். அதை பராமரிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆகவே ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஒருவேளை யாரிடத்திலாவது உங்களுக்கு மனக்கசப்போ பிணக்கோ இருக்குமானால், ஆண்டவரே அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு வழி சொல்ல, அவர் உங்களுக்கு தைரியம் சொல்ல, அவர் உங்களுக்கு முன்பாக தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுடைய உறவுகளோடு கூட பேசுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நல்ல உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி அறிதலான இருதயத்தோடு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு கொடுத்த ஆண்டவரே, இந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தின கர்த்தாவே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்க உறவுகளை நாங்கள் பாதுகாக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்க கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் உம்மை முழுவதோடு ஆராதிப்பே முழுவதோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஏசனே இன்னும் வாழையோ ஆராதனை